இந்த வீக்கெண்டுக்கு ரிலீஸ் ஆகியிருக்க ஒரு படம் தான் ரிவால்வர் ரீட்டா. கீர்த்தி சுரேஷ், ராதிகா சரத்குமார் இவங்க காம்போல வந்திருக்க ஒரு படம். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீர்த்தி சுரேஷ் இவங்க அப்பா சின்ன வயசுல சூசைட் பண்ணி இறந்துடுறாரு. ராதிகா சரத்குமார், கீர்த்தி சுரேஷ் அக்கா இவங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அக்காவோட குழந்தைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்றாங்க. அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் நடக்குது. படத்தோட வில்லன் சூப்பர் சுப்ராயன் வந்து பாத்தீங்கன்னா டிராகுலா பாண்டியா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அவர் வேற ஒரு ப்ராஸ்டியூட் வீட்டுக்கு போறதுக்கு பதிலா நம்ம கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்தது மட்டும் இல்லாம சில சிலிமிஷன் வேலைகள் பண்றாரு. கோவத்துல ஒரு அடிதடி நடக்க அவரு அங்கேயே இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பாடி என்ன பண்ணாங்க, எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் ஒரு டார்க் காமெடியா பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. சென்ட்ராய் நடிச்சிருக்காரு, கிங்ஸ்லி நடிச்சிருக்காரு, மைம் கோபி நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தெலுங்கு ஆக்டர் சுனில் இந்த படத்துல டிராகுலா பாபி அப்படின்ற கேரக்டர்ல பண்ணிருக்காருங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய இடத்துல டார்க் காமெடி இன்சர்ட் பண்ணிருக்காங்க. சிலது தியேட்டர்ல ஒர்க் அவுட் ஆச்சு, சிலது ஆடியன்ஸை எங்கேஜ் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் ஹாஃப்னே சொல்லலாம். கொஞ்சம் ஃபிளாட்டாவே போகும். இந்த படத்தோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ட்ரைலர் வந்த டைம்ல இத பார்க்கறதுக்கு எல்லாருமே கோலமாவு கோகிலா மாரியே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாரி டார்க் காமெடிய பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் இதுவும் கூட. ஆனா அந்த படத்துல காமெடிலாம் வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆனா இந்த படத்துல ராதிகா சரத்குமார் இவங்க பண்ற காமெடி மட்டும் தான் ஆடியன்ஸ பயங்கரமா என்ஜாய் பண்ண வைக்குது. மத்தவங்க பண்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கனால தியேட்டர்ல ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு. கீர்த்தி சுரேஷ் வேற லெவல்ல இந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தெலுங்கு ஆக்டர் சுனில் அவருமே கிளைமாக்ஸ்ல வேற லெவல்ல காமெடி பண்ணுவாரு. அதெல்லாம் கொஞ்சம் எங்கேஜிங்கா இருந்தனால இந்த படம் செகண்ட் ஹாஃப் போனதே கொஞ்சம் தெரியாத அளவுக்கு இருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த படத்தோட டீம் டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா சினிமோட்டோகிராஃபர் தினேஷ் சரியான ஒரு டோன் ஒன்னு செட் பண்ணிருப்பாருங்க. டார்க் காமெடிக்கு எந்த அளவுக்கு லைட்னிங் இருக்கணுமோ அந்த அளவுக்கு சூப்பராவே பண்ணிருக்காரு. எடிட்டர் பிரவீன் கேஎல் இவருமே சூப்பரா எடிட் பண்ணிருக்காருங்க. கொஞ்சம் பிசுறு பண்ணிருந்தா கூட இந்த படம் ரொம்ப ஸ்லோவா போயிருந்திருக்கும். மியூசிக் டைரக்டர் ஷான் ரொனால்டன் வேற லெவல்ல மியூசிக் பண்ணிருக்காருங்க. ராதிகா சரத்குமார் இந்த படத்துல பீக்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க. டைரக்டர் ஜே.கே. சந்துரு இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நல்லா பண்ணிருக்காரு. ஆனா காமெடி மட்டும் ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு. மேபி அது ஒர்க் அவுட் ஆகியிருந்தனா இந்த படம் வேற லெவல்ல ரீச் ஆயிருக்குன்னு கூட சொல்லலாம். மொத்தத்துல இந்த ரிவால்வர் ரீட்டா தியேட்டர்ல போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன் டைம் வாட்சபிளான ஒரு படம் தாங்க. ஓடிடில கண்டிப்பா மஸ்ட் வாட்சான ஃபிலிமா இது இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த படத்தை இதுக்கு முன்னாடியே நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா 5க்கு எவ்வளவு ரேட்டிங் அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருங்க. பட்